வெல்கம் பேக் டு மாஸ் டெக் யூடியூப் சேனல். ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வீடியோ போட்டாலையும் நம்ம போடுற ஒரே ஒரு வீடியோவாவது தரமாக போட போகிறோம். அதே மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, அந்த ஹவு டு மேக் ஸ்மால் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோவிலே ரொம்ப ட்ரெண்டான ஒரே ஒரு வீடியோ எது அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் வீடியோ. அரௌண்ட் 37K வியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட அப்கிரேடாக நான் அப்பயே சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்து பேஸ் ட்ரபிளும் அதே மாதிரி வந்து சப் போர்டும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேஸ் ட்ரபிள் போர்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே உள்ளே வந்து அதே போர்டு கிட்ட எடுத்துகிட்டு வா. அதில் யூஸ் பண்ணிக்கிற சேம் அதே போர்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த போர்டை வச்சு அதே மாதிரி இந்த போர்டு வச்சு ப்ளூடூத் போர்டு இது ரெண்டை வச்சு ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் போயிட்டு பின்னாடி. ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வியூஸ் அதிகமாக வந்ததுனால அதோட தொடர்ச்சியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது கூட வந்து ஒரு பேஸ் ட்ரபிள் போர்டை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸும் கிடையாது சப்பும் கிடையாது, நார்மலாக வந்து என்ன ஆடியோ இருக்கோ அந்த ஆடியோ அவுட்புட் அப்படியே வரும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பேஸும் இருக்கும் அதே மாதிரி ட்ரபிளும் இருக்கும். அதே மாதிரி பேஸ் வால்யூம் வேணும் அப்படின்னா பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ட்ரபிள் வேணும் அப்படின்னா ட்ரபிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி தான் வந்து இது நான் கார்ட்போர்ட் ஷீட்லேயே வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆனால் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கார்ட்போர்ட் ஷீட் அந்த சைஸு கிடைக்கல. இது வந்து சன்டைரட் பாக்ஸோட செட்டா பாக்ஸோட கார்ட்போர்ட் ஷீட்டு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதனால் வந்து இதோட ரிசல்ட் எப்படிக்குது அப்படின்றது வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. அப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் வரது வந்துட்டு எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூடியூப்பில் அந்த சவுண்டை ஆட் பண்ணி விட்டேன். அதனால் வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் இல்லாமல் இதோட ஒரிஜினல் சவுண்ட் அவுட்புட் என்னவோ அந்த சவுண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் போர்டு ஒன்று வேணும். இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பின் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒன்று இருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோலர் வேணும். இது வந்து மொத்தம் 3 வேணும். அது கூடவே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா 7805 டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒன்று வேணும். அதுக்கடுத்து தான் அது கூடவே வந்து ஈட்ஸிங் பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் 10 கோர் ஒயர், இது வந்து ஒயரிங் கனெக்ஷனுக்காக வேணும். அதுக்கடுத்து தான் ஃபீமேல் கனெக்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, மேல் ஃபீமேல் கனெக்டர், டிசி பின் கனெக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரெண்டும் கனெக்ட் ஆகுதா அப்படின்றது வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து ப்ளூடூத் போர்டு ஒன்று வேணும். இது வந்து 5.0, இதுதான் வந்து ப்ளூடூத் டிவைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கூடவே அது கூட வந்து கனெக்ட் ஆகிற பின்னு இருக்கும். அது வந்து இது எல்லாமே உங்களுக்கு செட்டாக தான் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து வாங்கிக்கோங்க, அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து ரிமோட் ஒன்று வரும். இது எல்லாமே செட்டாக வரும், அப்படிலாம் நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். அதுக்கடுத்து தான் ஐடெக் பிராண்டோட BT4 மாடலில் நமக்கு வந்து ஒரு பேஸ் ட்ரபிள் போர்டு ஒன்று வேணும். இது பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ட்ரபிளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்டு. நம்மளோட வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபையர்லேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதோட ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூடூத் போர்டு, 3 வால்யூம் கண்ட்ரோலர், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உங்கள் பாக்ஸில் இருக்கிற ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒரு லைனாக ஒரு ஈவனாக வந்து நேராக வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கரோ பென்னோ பென்சிலோ ஏதாவது ஒன்று எடுத்து அதோட அவுட்லைனை மட்டும் நீங்கள் வந்து அழகாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த வால்யூம் கண்ட்ரோலரோட மிடில் மட்டும் சின்னசாக ஒரு பாயிண்ட் மாதிரி வைங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். அந்த பாயிண்ட் எல்லாமே ஈவனாக இருக்கா, ஒரே லைனில் இருக்கா அப்படின்றது வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் போர்டோட இன்னர் மெஷர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ண கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அவுட்ரு அளவு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத் போர்டு வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இன்னரோட மெஷர்மெண்ட் வந்து டிவைடரோ அப்படி இல்லை ஸ்கேலோ யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது வந்து ஈவனாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கரை யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் நைஃபை யூஸ் பண்ணி பொறுமையாக வந்து அந்த இன்னரை மட்டும் நீங்கள் கட் பண்ணணும். அவுட்டரை கட் பண்ணிடாதீங்க, இன்னரை கட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பின்னு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு டிசி பின், டிசியோட ஃபீமேல் கனெக்டர், அது எல்லாத்தையுமே வந்து லைனாக வச்சு அதையும் வந்து ஈவனாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்விட்சோட இன்னர் மெஷர்மெண்ட்டை மட்டும் டிவைடரோ இல்லை ஸ்கேலோ யூஸ் பண்ணி அதை வந்து மெஷர் பண்ணி அந்த இடத்துல வந்து அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
நீங்கள் பண்ண மார்க்கை வந்து ஸ்கேலு அதே மாதிரி மார்க்கரை யூஸ் பண்ணி அழகாக வந்து லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு கத்தி யூஸ் பண்ணி பொறுமையாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஹோல் வந்து நம்ம போட கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து போல்ட் நெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹோல் போட கிடையாது. அதனால் வந்து அதில் வச்சு அழகாக வந்து நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கூர்மையாக டெஸ்டரோ இல்லை திருப்புலையோ ஏதாவது ஒரு பார்ட் ஏதாவது ஒரு திங்ஸை நீங்கள் எடுத்து அழகாக வந்து ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக சேஃபாக போடணும். ஏன்னா வந்து கார்ட்போர்ட் ஷீட்டோட கார்னரில் வந்து இது இருக்கும், 2 பக்கமே எட்ஜில் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கிராஸாக போட்டிங்கன்னா கூட அந்த இடம் கார்ட்போர்ட் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிடும். அதனால் பொறுமையாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பேக் சைடு அந்த ஸ்பீக்கர் பின்னுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் வந்து ஹோல் மார்க் பண்ணலை. அதே மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலுக்கு நேராக நீங்கள் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பென்னோ இல்லை காம்போஸோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மறுபடியும் அழகாக வந்து அதே மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் 2 ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா போல்ட் நெட்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி போல்ட் நெட்டை வந்து அழகாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்பல்சரி வாஷர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கார்ட்போர்ட் ஷீட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்ட்போர்ட் ஷீட் நான் யூஸ் பண்ணிக்கிற கார்ட்போர்ட் ஷீட் பார்த்திங்க அப்படின்னா சரியில்லை, ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. அதனால் வாஷர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கார்ட்போர்ட் ஷீட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஸ்விட்ச்சு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் டைப்பு தான். அதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்க்ரூவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் குயிக்கு அப்படின்னா பேனர் பேஸ்ட் ஏதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவி குயிக்கு இல்லை பேனர் பேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக வந்து ஸ்விட்சை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் போர்டு அதே மாதிரி போல்ட் நெட்டு போட்டுக்கோங்க. இதுக்கும் வந்து வாஷர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கார்ட்போர்ட் ஷீட் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து வாஷர் போட்டுக்கிறது நல்லது. ஓகே, நான் ப்ளூடூத் போர்டு வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவரோ இல்லை டெஸ்டரோ யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து டைட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக வந்து டைட் வைக்க வேண்டாம், ஏன்னா கார்ட்போர்ட் ஷீட் வந்து டேமேஜ் ஆகும். ஓகே, ப்ளூடூத் போர்டு வந்து இப்போ வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து வால்யூம் கண்ட்ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வால்யூம் கண்ட்ரோலர் லைனாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு தேவையில்ல. 3 வால்யூம் கண்ட்ரோல் இருக்கிறதும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலரை மெதுவாக ப்ராப்பராக வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகும். 3 வால்யூம் கண்ட்ரோலரும் கார்ட்போர்ட் ஷீட்டுக்குள்ளே பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு அது கூடவே வந்து வாஷர் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்டு போட்டு ப்ராப்பராக வந்து டைட் பண்ணிக்கோங்க. கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி பொறுமையாக லிமிட்டாக வந்து டைட் வச்சுக்கிறது நல்லது. இல்லைனா கார்ட்போர்ட் ஷீட் டேமேஜ் ஆகும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த BT4 போர்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பேஸ்டபுளுக்கான ஒரு போர்டு. இதில் வந்து 2 பார்ட் இருக்கும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு இதில் 2த்துலையுமே 2 பார்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த 15 வாட் ப்ளஸ் 15 வாட் ஆம்ப்ளிஃபையர் போர்டு அதையும் எடுத்து நம்ம வந்து பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த போர்டு எல்லாத்தையுமே வந்து லைனாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் போர்டுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மைனஸ்க்கு. அந்த ஒயருக்கு எட்டுற அளவுக்கு வந்து அந்த டிரான்சிஸ்டர் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து அந்த ஒயர் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வந்து மார்க்கரோ பென்னோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த மார்க் பண்ணங்க இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னசாக வந்து நம்ம ஹோல் போடணும். போல்ட் நெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்துலேயுமே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒயரிங்காக வந்து நம்ம வந்து ஒயரை வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 10 கோர் ஒயர் வந்து வாங்கியிருக்கேன் 1 மீட்டரு. போர்டு எல்லாத்தையுமே வந்து அந்தந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக லைனாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்டபுளுக்கு வந்து 3 ஒயர் போகணும். அதாவது ஒன்று இன்புட்டு, ஒன்று அவுட்புட்டு, ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு. ஓகே, இப்போ நான் ஒன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைனாக வந்து மெஷர் பண்ணுறேன். 2 பேஸ் இருக்கும், அதே மாதிரி 2 ட்ரபிள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு வால்யூம் கண்ட்ரோலராக லைனாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மெஷர் பண்ணிட்டு
கட்டரை யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா பத்தாமல் போயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் மிச்சமாக வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4 ஒயர் வரும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா 3 கோர் சேர்ந்ததில் மொத்தம் வந்து நம்மளுக்கு 4 ஒயர் வரும். ஏன்னா 2 பேஸு அதே மாதிரி 2 ட்ரபிள், லெஃப்ட் பேஸு லெஃப்ட் ட்ரபிள், அதே மாதிரி ரைட்டு பேஸு ரைட்டு ட்ரபிள், மொத்தம் 4 ஒயரு. 4மே பார்த்திங்க அப்படின்னா 3 கோர், அதாவது 3 ஒயர் இருக்கும் ஒன்றுத்துலேயும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவை ரிமூவ் பண்ணிட்டு சால்ட்ரிங் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராப்பராக அந்த எண்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். அதாவது 4 கேபிள் 4த்தையுமே வந்து 2 எண்டுலையுமே வந்து அழகாக வந்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, 4 ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பேஸ்க்கு ஒரு கலரு, 2 ட்ரபிளுக்கு ஒரு கலர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த BT4 போர்டில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா 3 லீடு கொடுத்துருப்பாங்க. அதாவது பேஸில் 3 லீடு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ட்ரபிளில் 3 லீடு கொடுத்துருப்பாங்க. அது 3த்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சால்ட்ரு வச்சுக்கலாம். அதில் இருக்கிற மாதிரி அந்த 3 ஒயர் அப்படியே நேராக வந்து நீங்கள் சால்ட்ரு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பக்கம் வந்து நான் வச்சாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ ஏதோ ஒரு பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பேஸ், அதே மாதிரி ட்ரபிள், மொத்தம் 6 ஒயரு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே கலர் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மாதிரி ஒரே கலர் எடுத்துக்கோங்க. பேஸ் 2த்துக்கும் ஒரு கலர், அதே மாதிரி ட்ரபிள் 2த்துக்கும் ஒரு கலர். அதிலே போட்டிருப்பாங்க பேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக வந்து நீங்கள் 3 பின்னை வந்து அழகாக வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேஸ் ட்ரபிளுக்கான ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 ஒயர் இருக்கும். ஒன்றுத்துலேயுமே 3 ஒயர் இருக்கும். 3 கோர், மொத்தம் 4 கேபிள். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் போர்ட்லேருந்து ஸ்பீக்கர் பின்னுக்கு வந்து நம்ம வந்து ஒயரை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக அதிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் அவுட்புட், அதே மாதிரி ரைட் அவுட்புட்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் ப்ராப்பராக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். அது வந்து ஸ்விட்ச் ஆன் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேஸ் ட்ரபிள் போர்டுக்கும் ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு இந்த பேஸ் ட்ரபிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஒயரை வந்து நீங்கள் வந்து சால்ட்ரு பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் 15 வாட் ப்ளஸ் 15 வாட் ஆம்ப்ளிஃபையர் போர்டு இருக்குல்ல, அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் கொடுத்துருப்பாங்க. DC 8 to 24 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டை பொறுத்து இன்புட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கணும். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா சுவிட்ச் கண்ட்ரோல்லேருந்து வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் அந்த BT4 போர்டு பேஸ் ட்ரபிள் போர்டில் இருந்து அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு வந்து நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். அது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட்டு, அதே மாதிரி ரைட்டு, அதே மாதிரி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருப்பாங்க. அது 3த்துலையுமே வந்து சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பேஸ் ட்ரபிள் போர்டில் வந்து அவுட்புட்னு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் அவுட்புட்டு, ரைட் அவுட்புட்டு, அதே மாதிரி கிரவுண்டுன்னு இருக்கும். சரிங்களா? அது 3த்தையுமே வந்து நம்ம சால்ட்ரு பண்ணிக்கணும். இதில் இருக்கிற இன்புட்டு அதில் இருக்கிற இதில் இருக்கிற அவுட்புட்டு அதில் இருக்கிற இன்புட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஆம்ப்ளிஃபையர் போர்டில் வந்து எல்லா சால்ட்ரிங்குமே முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது வந்து மெயின் வால்யூம் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மெயின் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா 3 ஒயர் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு, ஒரு கிரவுண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் போர்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இன்புட்டு, ரைட் இன்புட்டு, அதுக்கடுத்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அழகாக சால்ட்ரு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த லீடில் என்ன ஒயரை சால்ட்ரு வைக்கிறீங்க அப்படின்றது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக வந்து கிரவுண்டு வந்து பார்த்துக்கோங்க. கிரவுண்டில் என்ன கலர் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் கிரவுண்டுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி எல்லோ மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். லைட் எல்லோ மாதிரி இருக்குது, அந்த கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன்.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வயரும் நம்ம வந்து இப்போ வால்யூம் கண்ட்ரோலரில் சால்ட்ரிங் வைக்க வேண்டியது தான். அங்கே இருக்கிற 3 வயரை வந்து அப்படியே இங்கே நம்ம வந்து சால்ட்ரிங் வைக்கிறோம். இது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த ஆம்பிளிஃபையர் வீடியோவில் வந்து நான் சர்க்யூட் எப்படி அப்படின்றது டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் கண்ட்ரோலரில் 2 பார்ட் இருக்கும், ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேஸ் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் வைக்கணும். அதாவது லெஃப்ட் பேஸ் ஒரு பார்ட்லேயும் ரைட் பேஸ் ஒரு பார்ட்லேயும் நம்ம வந்து சால்ட்ரிங் வைக்கணும். அங்கே இருக்கிற கலரிங் வந்து அப்படியே சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரபிளும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக் 2 பார்ட் இருக்கும் வால்யூம் கண்ட்ரோலரில். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பேஸ் ட்ரபிள் போர்ட்லேருந்து வரதும் 2 ட்ரபிள் இருக்கும், ஃப்ரண்ட் ஒரு பார்ட்டு பேக்கில் ஒரு பார்ட், அப்படி வந்து சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இன்புட் வால்யூம் இருக்குல்ல, இன்புட் வால்யூமில் அதே மாதிரி லெஃப்ட் ஒரு பார்ட்லேயும் அதே மாதிரி ரைட் ஒரு பார்ட்லேயும் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்புட் பின்னு. அதுக்கு அடுத்ததாக ப்ளூடூத் போர்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டோட கிரவுண்டும் அதே மாதிரி BT4 பேஸ் ட்ரபிள் போர்டில் இருக்கக்கூடிய இன்புட்டோட கிரவுண்டும் ரெண்டும் ஒன்றா சேர்த்தணும். அது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து வால்யூம் கண்ட்ரோலோட லாஸ்ட் 2 பின்னில் வந்து நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். அது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு, அதாவது ஃப்ரண்ட்டு பேக் அந்த 2 பார்ட்டோட லாஸ்ட் பின்னு ரெண்டுமே வந்து கிரவுண்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க, 7805 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இந்த டிரான்சிஸ்டர் எடுத்து இதை வந்து நல்லா வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டு, அதாவது இன்புட்டு ப்ளஸ்ஸு நடுவில் இருக்கிறது கிரவுண்டு. இது ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் 12 வோல்ட் கொடுக்கணும். அதே மாதிரி கிரவுண்டு காமனு, சென்ட்ரு கிரவுண்டு காமனு. லாஸ்ட்டு 3rd பின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும். அந்த 5 வோல்ட் அவுட்புட்லேயும் கிரவுண்டுலேயும் ப்ளூடூத் போர்டோட இன்புட் பின்னை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த டிசி பின்னை வந்துட்டு நீங்கள் வந்து பேனர் பேஸ்ட்டோ இல்லை ஃபெய்க்விக்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி, இது வந்து ஃபீமேல் கனெக்டரு. இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேக் சைடு ஹோல் போட்டிங்கல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து மெயின் இன்புட் லைனாக வந்து இருக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 2 வயர் வரும், பிளாக் ஒன்று ரெட் ஒன்று வரும். அதாவது ரெட் வித் பிளாக் ஒன்று, அதே மாதிரி ரெட்டு மட்டும். அந்த ரெட்டு மட்டும் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னஸாக வந்து ஒரு ஹீட் சிங்க் ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பாசிட்டிவும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி எல்லா நெகட்டிவும் வந்து நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விட்சு கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் இருக்குல்ல, அதை ஸ்விட்சு கூட கனெக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒயர் குட்டியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒயரை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு அதில் இருக்கிற ஒயரே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து குட்டியாக வருது, இது டைரெக்டாக அப்படியே வந்து சுவிட்ச் வரைக்கும் எட்ட மாட்டேங்குது. அதனால் கட் பண்ணிவிட்டு நான் சின்னசாக வந்து ஒரு ஒயரை வந்து ஆட் பண்ணுறேன். அப்படியே ஆட் பண்ணால் அந்த ஒயர் வந்து ரொம்ப குட்டியாக வரும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் ஸ்லீவ் போட்டு வேறு ஒரு ஒயரை வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஹீட் சிங்க் ஸ்லீவ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேப்பு யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விட்ச் இருக்குல்ல, அந்த ஸ்விட்சு கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் அதை வந்து ஸ்விட்சு கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ளஸ்ஸும் எல்லா மைனஸும் ஒன்றா சேர்த்துங்க. எது அப்படின்னா ஒன்று டிரான்சிஸ்டருக்கு போகும் ப்ளஸ்ஸு மைனஸு, அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் போர்டு 15 வாட் ப்ளஸ் 15 வாட் அதுக்கு அதே மாதிரி ஒரு ப்ளஸ் மைனஸ் போகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ட்ரபிள் போர்டு, அதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் போகும். அப்போனா 3 ப்ளஸ்ஸு 3 மைனஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்தணும். ஃபஸ்ட்டு வந்து நான் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்திக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 நெகட்டிவ் ஒயர்ஸையும் வந்து நான் ஒன்றா வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டை வந்து நீங்கள் வந்து போல்ட் நெட்டு போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த சால்ட்ரிங் எல்லாமே முடிஞ்சு, அந்த போர்டில் வந்து எல்லா சால்ட்ரிங்குமே முடிஞ்சு. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் போல்ட் நெட்டு போடுறேன். போல்ட் நெட்டு போட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த போர்டு கார்போர்ட் ஷீட்டில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு போல்ட் நெட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நெட்டை போட்டு மீடியமாக வந்து டைட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேஸ் ட்ரபிள் போர்டு வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையிங் போர்டு, அதாவது அந்த 15 வாட் ப்ளஸ் 15 வாட் போர்டு, இதையும் அதே மாதிரி ஸ்பேஸர் போட்டு போல்ட் நெட்டு போட்டு அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிரான்சிஸ்டரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் சிங்க் பிளேட்டு போட்டு ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகும். ஹீட் சிங்க் பிளேட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹீட் சிங்க் பிளேட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து ரிடியூசர் ஆகும். அதுக்கு அடுத்ததாக டெஸ்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரூவும் வந்து அழகாக வந்து டைட் பண்ணிக்கோங்க. வாஷர் போடாமல் போல்ட் நெட்டு போட்டதுனால கார்போர்ட் ஷீட்டு டேமேஜ் ஆகுது. அதனால் வந்து நான் ஒவ்வொரு போல்ட் நெட்டுக்குமே வாஷர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு போல்ட் நெட் போட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன், ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன், அதே மாதிரி மைனஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ப்ளஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுவிட்சில் வந்து ஒரு லீடு இருக்கும், அந்த லீடில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அது மேலே கீழே நீங்கள் எப்படி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆன் ஆஃப் மட்டும் நீங்கள் பொசிஷன் மட்டும் கரெக்டாக பார்த்து பேனர் பேஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்போர்ட் ஷீட்டில். ஓகே, இப்போ அதோட சால்ட்ரிங் முடிஞ்சதுக்கப்புறமா மைனஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 மைனஸ் ஒயரையும் நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுருப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் எது கூட சால்ட்ரிங் வைக்கணும் அப்படின்னா, அந்த கனெக்டர்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மீதி ரிமைனிங் பெண்டிங் இருக்கும், அதில் வந்து இந்த ஒயரை சால்ட்ரிங் வச்சுருங்க. சால்ட்ரிங் வச்சுட்டு நீங்கள் ஹீட் சிங்க் ஸ்லீவோ அப்படி இல்லைன்னா டேப்போ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இன்சுலேட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஹீட் சிங்க் ஸ்லீவ் இருக்குது என்கிட்ட, அதனால் வந்து ஹீட் சிங்க் ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணி முடிச்சிட்டேன் வேலையை. அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் பின்னு நம்மளுக்கு இன்னுமே வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிக்குவாங்க. 4 பின்னு இருக்கும், 2 பிளாக் இருக்கும், 2 ரெட்டு இருக்கும். அந்த 2 ரெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு, 2 பிளாக்குமே பார்த்திங்க அப்படின்னா மைனஸு. அந்த ஆம்பிளிஃபையர் போர்டிலிருந்து வரக்கூடிய லெஃப்ட் அவுட்புட்டு அதே மாதிரி ரைட் அவுட்புட் அது கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ப்ளூடூத் பின் இருக்குல்ல, இந்த ப்ளூடூத் பின்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் போர்டில் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூடூத் போர்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலரில் வந்து நம்ம கொடுக்கணும். இது ஏற்கனவே நம்ம செஞ்ச ஆம்பிளிஃபையர்லேயே பார்த்திங்க அப்படின்னா சர்க்யூட் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்து கசகசன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக் யூஸ் பண்ணுறேன். டை அப்படின்னு சொல்லுவாங்க, டை அப்படின்னா டேக் அப்படின்வாங்க. அதை யூஸ் பண்ணி ப்ராப்பராக பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றா சேர்த்து வந்து டேக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வால்யூம் கண்ட்ரோலோட ஒயரு அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வந்து நான் டேக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயர் லைனாக ஈவனாக தெரியுதோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து டேக் பண்ணிக்கோங்க. எஃப்எம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம் வந்து அப்படியே உள்ளே விட்டுற போகிறேன். உங்களுக்கு எஃப்எம் வேணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் ஒயர் ப்ளூடூத் போர்ட்லேருந்து வருது இல்லையா ஒரு ரெட் கலர் ஒயர், அந்த ரெட் கலர் ஒயர் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே நீட்டி விடணும். அது எங்கேயாவது உங்களுக்கு வந்து எஃப்எம் சிக்னல் கிடைக்கிறதால நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃப்எம் வந்து அழகாக கேட்டுக்கலாம், நீங்கள் எஃப்எம் அழகாக கேட்டுக்கலாம். அதில் எனக்கு வந்து தேவையில்லை, அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் உள்ளே விட்டுறேன். அதுக்கு அடுத்து தான் அந்த டைல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அழகாக ஒயரிங் கனெக்ஷன் டீசெண்டாக செம்மையாக இருக்கும். நான் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒயரிங் கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக செம்ம அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த பேக் சைடு பின்னு இருக்குல்ல, ஸ்பீக்கர் பின்னு ஸ்விட்சு அது பார்த்திங்க அப்படின்னா இடிக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பார்ட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணி அழகாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணிட்டுங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்ஸ் வந்து அழகாக வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகுது. இந்த இடம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்விட்சை வந்து இடிக்கும், அதனால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. சுவிட்சு ஸ்பீக்கர் பின் ரெண்டுமே இடிக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருந்த பார்ட் மட்டும் நான் மார்க் பண்ணி வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்ததாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலரோட நாப்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலருக்கு வந்து சின்னதாக ஒரு குட்டி நாப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செஞ்சுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கார்போர்ட் ஷீட்டில்.
அதனால் ஃபஸ்ட்டு அதை பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வால்யூம் கண்ட்ரோல் வந்து 0ல் வச்சுக்கோங்க. மெயினாக ஃபுல்லாக வந்து ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. ரிடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே ஈவனாக நேராக பார்த்து எல்லாத்தையுமே வந்து லைனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்போர்ட் ஷீட்டை அழகாக நீங்கள் எடுத்து அப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆம்பிளிஃபையர் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிங்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. டெஸ்டிங் இல்லை, நீங்கள் தாராளமாக வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோவில் பாருங்கள். அதில் வந்து அந்த வயரிங் கனெக்ஷன் மட்டும் தெளிவாக வந்து நான் வந்து டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளோட ஆம்பிளிஃபையர் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகுது. எதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னா டெஸ்டிங்க்கு ரெடி ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த சின்ன 2 ஸ்பீக்கர் போன வீடியோவில் யூஸ் பண்ணோம்ல, சேம் அதே ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா 2 வச்சுருக்கேன். அது 2த்தில் ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து போன டைம் யூஸ் பண்ணது. இதில் வந்து நான் ரிசல்ட் காட்டுறேன். அதில் வந்து பெருசாக வந்து ரிசல்ட் இருக்காது. இங்கே நான் பவர் சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சன்டைரக்டோட 12 volt 1 amps பவர் அடாப்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை பவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் ஆன் பண்ணலாமா? Bluetooth mode. இரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் ப்ளூடூத்தில் வந்து பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் பேர் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸோட நேம் காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் மட்டும். ஓகே, இப்போ இதோட ரிசல்ட் வந்து நம்ம எப்படிக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். ஆடியோ எப்படிக்குது அப்படின்றத பாருங்கள். பேஸ் டபுள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக 0ல் வைக்கிறேன். ஓகே, ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரபிளை மட்டும் லைட்டாக ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அளவுக்கு அதிகமாக சவுண்ட் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. ஒன்ஸ் மோர் அகைன் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் 2 வந்து செட்டப் பண்ண போகிறேன். ஓகே, அவுட்டோரில் நாய்ஸ் அதிகமாகிறதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இண்டோரில் இருந்து வந்து நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ரிசல்ட் வந்து அவ்வளோ எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. பேஸ் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நாய்ஸ் வருது. அதனால் 8 இன்ச் ஸ்பீக்கர் வந்து 2 பாக்ஸ் வந்து நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக அதே மாதிரி லவுடாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் என்ன அப்படின்னா முன்ன செஞ்ச ஆம்பிளிஃபையரை விட இதில் வந்து ரிசல்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி இதில் ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் BT4 போர்டு பேஸ் டபுள் போர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேஸ் டபுள் நம்ம 0ல் வச்சு நம்ம மெயின் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படிங்கன்னா நார்மலான சவுண்ட் மட்டும்தான் வரும். அதே நம்ம பேஸு ஆட் பண்ணும்போது பேஸ் வால்யூம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ட்ரபிள் வைக்கும் போது ட்ரபிள் வந்து அதிகமாகும். அதனால் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இதில் வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். Bluetooth mode paired.
ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டோம். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்திருக்கும். இந்த சின்ன ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் எப்படி செஞ்சனோ சேம் அதே ப்ரொசீஜர் அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம். இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டு. அதனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனை கம்பேர் பண்ணக்குள்ள ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வைரிங்கோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் இதே மாதிரி தரமான சிறப்பான ஒரு வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.